ஹே காய்ஸ், எல்லாருக்கும் ஈத் முபாரக். இன்றைக்கி ஈத் அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்ற வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் என்னோடய ஈத் அவுட்ஃபிட். இது வந்து சோலி சாரீ டைப்பில் இருக்கும், பட் இது வந்து சோலி. நான் என்னென்ன வியர் பண்ணியிருந்தேன், என்னெல்லாம் வந்து அக்சரிஸ் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸாக எடுக்கலாம்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணி வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். நெக் செட் வந்து இதை தான் போட்டிருந்தேன், பட் வந்து ஹிஜாப் போட்டிருந்ததுனால வெளியில் தெரியல. இந்த இயர்ரிங்ஸ், நெத்தி சுட்டி, அப்புறம் இது என்னோடய ஃபேவரட் பேங்கிள்ஸ். என்னோடய வெட்டிங் ஆனிவர்சரிக்கு என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தது. தென் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் மேக்கப் ஐட்டம்ஸு, அப்புறம் பேங்கிள்ஸ், ட்ரெஸ் இதெல்லாம் வச்சு ஓவராலாக ஒரு வீடியோஸ் எடுத்துக்கிட்டேன். நானும் ரெடி ஆகிட்டேன். ரெடி ஆன பிறகு தொழுதுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். என்னோடய அவுட்ஃபிட் வந்து இப்படி தான் இருந்தது. தென் வந்துட்டு ரிஹான் மாஜ்ரான்மாவோட ட்ரெஸ்ஸும் ஒரு குட்டி ட்ரான்சிஷன் வீடியோ மாதிரி எடுக்கலாம் அப்படி சொல்லி ஒரு வீடியோஸ் எடுத்துக்கிட்டேன். ஃபைனலி லட்டூஸ் 2 பேரும் இப்படி தான் இருந்தாங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம். தென் வந்துட்டு ரிஹான் வந்து பெருநாள் காசி வாங்குறதுக்காக அம்மாவுக்கு முசாஃபா கொடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நானும் கொஞ்சம் ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். தென் ரிஹான் அஜ்ரான் கூடவும் எடுத்தேன். அஜ்ரான் பார்த்தா ஸோ க்யூட்டு. கண்ணாடிலாம் போட்டதுக்கப்புறம் தங்கம் அப்படியே போஸ் கொடுத்துட்டு நின்னாங்க, ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அவங்கள நடக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணோம். பிடிச்சிட்டு நடப்பாங்க, நல்லாவும் இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க தன்னாலேயே. கொஞ்சம் வெயிட் பண்ணோம், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம், நடப்பாங்கன்னு சொல்லி. எப்படியோ ஒரு வழியாக நடந்துட்டாங்க, மாஷா அல்லாஹ். எல்லா அம்மாக்குமே வந்துட்டு குட்டீஸ் வந்து ஃபஸ்ட்டு நடக்கிறது அவ்வளோ ஹாப்பியாக தான் இருக்கும். தென் வந்துட்டு ரிஹான் ராஜா வந்து நானே கிளாஸ் போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லி திருப்பிலாம் போட்டுட்டு இருந்தாங்க. தென் வந்துட்டு கரெக்ட் பண்ணி போட்டாங்க. அவங்க கொடுக்குற போஸ் எல்லாம் பாருங்கள், க்யூட்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் அஜ்ரான் கூட கொஞ்சல்ஸ் வீடியோ அதெல்லாம் எடுத்துகிட்டு தூங்கிட்டோம். அப்புறமா வந்து ஈவினிங் போல் பெருநா கொல்லைக்கு போயிருந்தோம். அதாவது எங்கள் ஊரில் கிரவுண்டில் நிறையா கடைங்கள்லாம் போட்டிருப்பாங்க. நிறையா முஸ்லீம்ஸ் ஊரில் வந்து இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் ஊரில் எல்லா வருஷமும் எல்லா பெருநாளுக்கும் தோப்பில் கடை போட்டிருப்பாங்க. தோப்புக்கு போய் ஜாலியாக ஒரு ரவுண்டை போயிட்டு வரலாம் அப்படி சொல்லி கிளம்பிட்டோம். உள்ளே என்ட்ரி ஆனதும் எனக்கு மாமா வீடு இருக்குது, அங்கே மேலேருந்து தான் இந்த வீடியோ எடுத்தேன். இவ்வளோ கடைங்க இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஆஃப் வியூ தான் தெரியுது, இன்னும் நிறையா இருக்கும். ரிஹான் வந்து இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தார். ஷாப்பிங்லாம் அவருக்கு தான் நிறைய. உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் தோப்புக்குள்ளே இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் லைட்லாம் இருக்கும். எனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். அதனால் அங்கே போய் ரவுண்ட் அடிச்சுட்டு ஃபுல்லாக வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ரிஹான் வந்து எப்போவுமே இல்லாமல் இந்த டைம் வந்து இந்த வாட்டர் போட்டில் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு கண்டிப்பாக தெரியும் ரிஹான் கண்டிப்பாக பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். பயமாக இருந்தால் உடனே சொல்லிடு, நான் தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி விட்டு ஒரு எப்படி சொல்ல ஒரு 1 minute ஃபுல்லாக கூட இருக்காது. உடனே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வெயிட் பண்ண சொல்லிவிட்டு அவங்கள கீழே இறக்கியாச்சு. கீழே இறக்கிட்டு போயிட்டு இருக்கும் போது இந்த லேசர் லைட் வந்து விற்றுட்டு இருந்தாங்க. இது வேணும்னாலும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடம். சரின்னு சொல்லி இதையும் வாங்கி கையில் கொடுத்தாச்சு. அந்த விற்கிற அண்ணா வந்துட்டு டெமோலாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. இவரும் அடிச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட டெமோ கேட்டுக்கிட்டு அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு ரொம்ப 2 பேருக்குள்ளே பெரிய ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் சும்மா வீடியோ எடுத்துகிட்டு அவங்களும் கொடுத்துட்டாங்க. வாங்கிட்டு எல்லா இடத்துலையும் லைட் அடிச்சுக்கிட்டே தான் நடந்து வந்துட்டு இருந்தாங்க ரிஹான். அதுக்கப்புறம் வந்து அச்சுமாக்காக இது வாங்கினேன். எனக்கு ஆசையாக இருந்துச்சு, நானும் அப்படியே போட்டு வீடியோஸ் எடுத்துக்கலாம் இல்லையா. அச்சுமாக்கு போட்டு விட்டேன் க்யூட்டாக. அதை மண்டையில் மாட்டிக்கிட்டு அவர் ஒரு போஸ் கொடுத்துட்டு இருந்தார். அப்புறம் மாமா வீட்டுக்கு போயிருந்தோம்ல, அங்கே வந்து இங்கே போய் விளையாடிக்கிட்டு ஸ்டெப்ஸில் ஏறிக்கிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. நானும் அந்த கிளிப்பை ஹேர் பேண்ட் எடுத்து போட்டுக்கிட்டு நானும் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். தென் வந்துட்டு ரிஹான் அஜ்ரானுக்காக இந்த பீட் செட் வாங்கியிருந்தேன்.
அப்புறமேட்டு அந்த பாலு அந்த கன்னு எல்லாமே வாங்கியிருந்தோம். அப்புறமா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்புனோம். அப்போ வந்துட்டு என்னோடய சிஸ்டர்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணை நான் மீட் பண்ணிவிட்டு, இவங்க பேர் ரோஷினி, இவங்கள மீட் பண்ணிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.